சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்தாக வேண்டும், முழுமையாக அனுபவித்து தீர்க்க வேண்டும். அதன் பின்னரே அடுத்த உலக கதவு திறக்கிறது. நம்முடைய சிந்தனையைப் போல்தான் உலகில் உள்ள அனைவரின் சிந்தனையும் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம் மனத்தையே பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் மனத்திற்கும் அளவுகோலாக கொள்கிறோம். இது நாம் செய்யும் தவறு. இன்பம் தேடுவதே மனிதர்களுக்கு நல்லது என்றால், மத விஷயங்களில் இன்பம் காண்பவர்கள் ஏன் அவற்றை நாடி போகக்கூடாது? போராடுங்கள், மனம் தளராதீர்கள், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறிக்கோளை அடையும் வரை முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஒலி, ஒளி, உருவம், சுவை, தொடு உணர்ச்சி அனைத்தையும் கடந்து, இயற்கையையும் கடந்து, தனிப்பொருளாக, எல்லையற்றதாக, ஆதி அந்தம் இல்லாததாக, மாறுதலே அடையாததாக உள்ள பரம்பொருளை உணர்பவனே மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறான். யாருடைய இதயத்தில் உண்மை இருக்கிறதோ, செயலில் தூய்மை இருக்கிறதோ, புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ, அவர்களுக்குத்தான் ஆன்மா தன்னை வெளிப்படுத்தும். அணுவிலும் அணுவாக, பெரியதிலும் பெரியதாக உள்ள இந்த இறைவன் எல்லா மனித இதயங்களின் ஆழத்திலும் இருக்கிறார். துன்பங்களை கடந்தவர்கள், மாசற்றவர்கள், சோகமற்றவர்கள் அவரது கருணையால் அவரை காண்கிறார்கள். உடல் இல்லாத ஆனால் உடலுள் உறைகின்ற, இடத்தை கடந்த ஆனால் இடத்தை நிறைந்திருக்கின்ற, எல்லையற்ற, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பொருளே ஆன்மா என்பதை உணர்கின்ற ரிஷிகள் என்றும் துன்பம் அடைவதில்லை. புண்ணியவான்கள், பாவிகள், இன்பம் அனுபவிப்பவர்கள், துன்பம் அனுபவிப்பவர்கள், அழகானவர்கள், அழகற்றவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என்று எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரே பொருள் ஆன்மாதான். அது ஒளிமயமானது.